நடந்த விஷயம்தான் இது. டிசம்பர் மாச பனிக்குளிர்ல சரத் தன்னோட மனைவி ராதிகாவோட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக கார்ல போய்கிட்டு இருந்தாரு. பனி மூட்டமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே கண்ணே தெரியலையே. கதவெல்லாம் நல்லா மூடி இருக்கீங்களா? மூடிட்டேன். ஆனா இந்த பனி ஃபுல்லா கண்ணாடிய மறைச்சிருக்கு. வழியில ஏதாவது தாபாவில நிறுத்துங்க, கண்ணாடி எல்லாம் தொடச்சுக்கலாம், அப்புறம் அங்கேயே சாப்பிட்டுடலாம். ஷரத் ரொம்ப தூரத்துக்கு வண்டிய ஓட்டிக்கிட்டு வந்தாரு. ஆனா ஹோசூர் வர வரைக்கும் எந்த ஒரு தாபாவும் வரல. கடவுளே, இவ்ளோ பெரிய ரோட்ல ஒரு டாபா கூட வர மாட்டேங்குது. அது உண்மைதாங்க. ஆனா எப்படி இந்த ஹைவே இருக்கு பாருங்க, ரோட்ல லைட் கூட இல்ல. உன்னுடைய போன்ல ஜிபிஎஸ் ஆன் பண்ணு, பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்க்கலாம். அட, நெட்வொர்க் கொஞ்சம் கூட இல்ல, அப்புறம் எப்படி ஜிபிஎஸ் ஆன் பண்ண முடியும்? கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா தாபா இருந்தது. ஒரு தாபா வந்துருச்சு. தேங்க் காட், இவ்ளோ பெரிய ஹைவேல சின்னதா ஒரே ஒரு தாபா தான் இருக்கு. ஒன்னும் பரவாயில்ல, ஏதாவது கிடைக்கும்ல, ஏதாவது சாப்பிடலாம் வா. ஷரத்தும் ராதிகாவும் வண்டியை விட்டு இறங்கினாங்க. அந்த தாபா கிட்ட நடந்து போனாங்க. பாருங்க, இந்த தாபால யாருமே இல்ல. ஏதோ வித்தியாசமா இல்ல? நீ ஒண்ணு ராதிகா, இவ்ளோ குளிர்ல யார் நம்மள மாதிரி பயணம் செய்வாங்க? ஆனா நீ ரொம்ப யோசிக்காத. சார், என்ன சாப்பிடுறீங்க? ஒரு தால் தடுக்கா, 4 சப்பாத்தி, அப்புறம் சீக்கிரமா கொண்டு வாங்க. ஓகே சார், 15 நிமிஷத்துல கொண்டு வரேன். ராதிகா சுத்தி முத்தி பார்க்கறா. ராதிகா, உன்னோட சேர்ந்து நானும் இருக்கேன்ல, ஏன் ரொம்ப யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நேஷனல் ஹைவே ரோட் ஏன் இவ்ளோ மோசமா இருக்கு? ப்ராப்பர் லைட்ஸ் இல்ல, எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்ல. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும், நீ ரொம்ப யோசிக்காத, அந்த ரோட் நல்லா இருக்கும். அப்போ வெயிட்டர் அவங்களுக்கு டிஃபன் எடுத்துக்கிட்டு வந்தான். சார், உங்க சாப்பாடு. அப்புறம் இங்கிருந்து பெட்ரோல் பங்க் எவ்வளவு தூரம்? ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடிக்கு போனாதான் பெட்ரோல் பங்க் இருக்கு சார். ஆனா இந்த ரோட்ல நீங்க எங்கேயுமே நிக்காதீங்க. நிக்க கூடாதா? ஏன்? ஒன்னும் இல்ல, சும்மாதான் சொன்னேன். பனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன். சரத்தும் ராதிகாவும் வெயிட்டர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆனாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. சரி சீக்கிரமா சாப்பிடுங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். சரி ராதிகா. சார், வேற ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணுமா? டீ இல்லைன்னா மோரு? ஓகே, டீ கொண்டு வாங்க. நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டணும்ல. சாப்பிட்டு முடிச்சதும் சரத் கார் கண்ணாடிய தொடச்சு விட்டாரு. அப்புறம் பில்ல செட்டில் பண்ணிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பினாங்க. ஆனா ராதிகா வெயிட்டர் சொன்னதையே நினைச்சு குழப்பத்தோட வந்தா. ஷரத், அவன் ஏன் அப்படி சொன்னா? வழியில எங்கேயும் நிக்க வேண்டான்னு. ராதிகா, நீ ரொம்ப தான் யோசிக்கிற. பாட்டு போடு, இல்லைன்னா கொஞ்ச நேரம் தூங்கு. 2 பேரும் கொஞ்ச தூரம் முன்னாடி போகும்போது எதிர ஒரு ஆளும் ஒரு லேடியும் நிக்கிறத அவங்க கவனிச்சாங்க. இவ்வளவு ராத்திரியில ஹைவேல இவங்க யாரு நின்னுகிட்டு இருக்காங்க? என்னமோ தெரியலையே, ஆனா ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. வண்டியை நிறுத்தாதீங்க ஷரத், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ராதிகா அப்படி பேசுற? அவங்களுக்கு ஏதோ அவசரம் போல இருக்கு. ராதிகா ஷரத் கிட்ட வண்டியை நிறுத்த வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா. ஆனா ஷரத் அவ சொன்னது எதையுமே கேட்காம அவங்க முன்னாடி வண்டியை கொண்டு போய் நிறுத்தினான். கண்ணாடியை இறக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறான். யார் நீங்க? இந்த ராத்திரி வேளையில இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேரு விக்ரம் சிங் சார். இவ என்னுடைய வைஃப் கண்டிகா. உங்களால முடிஞ்சா எங்களை பக்கத்து ஊர்ல இறக்கி விட்டுறீங்களா? ஷரத் அவங்க 2 பேரையும் ஒத்து கவனிச்சான். அவருடைய மனைவி தலையில முக்காட போத்தி இருக்கா. ஷரத் சொன்னா கேளுங்க, முடியாதுன்னு சொல்லுங்க. ராதிகா, என்ன இந்த மாதிரி சொல்ற? இந்த ராத்திரி வேளையில ஏதோ முக்கியமான வேலையா தானே வந்திருப்பாங்க. நீங்க ஏன் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க? ஆனா ராதிகா சொல்றத ஷரத் கேட்கவே இல்ல. சரி, நீங்க 2 பேர் கார்ல உட்காருங்க, நான் உங்களை பக்கத்து ஊர்ல விட்டுறேன். அவங்க 2 பேரும் வண்டியில பின்னாடி சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. ராதிகா ரொம்ப பயத்தோட வந்துட்டு இருக்கா. ஷரத் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறான். அம்மா, இந்த ராத்திரி வேளையில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையிலேயே போகலாம்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க காருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு.
அதனால தான் இங்க நின்று போயிட்டோம். ஐயோ, ஆக்சிடென்ட்டா? எப்ப நடந்தது? எப்படி நடந்தது? அது ஒரு சின்ன சந்து. அங்க எதிர்க்க வர்ற ஒரு ட்ரக்கு எங்க காரை இடிச்சிடுச்சு. அதனால தான் இங்க நின்று போயிட்டோம். அப்படியா? அப்ப நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அங்க ஒன்றும் காரே எனக்கு தெரியலையே. ஆக்சிடென்ட் நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அது எங்க காரை போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்களா? அவ்வளவு சீக்கிரமா வந்தா? எவ்வளவு நேரம் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி? அது 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷம் முன்னாடின்னு சொன்ன உடனே ஷரத் வண்டியோட பேலன்ஸை இழந்துடுறான். அதிர்ச்சியாகி பின்னாடி திரும்பி பார்க்கறான். அவங்க 2 பேரோட முகமும் பேய போல தெரியுது. ராதிகாவும் கத்த தொடங்கினான். சொன்னல லிஃப்ட் கொடுக்காதீங்கன்னு. ராதிகா, பயப்படாத பயப்படாத. இப்ப என்ன பண்றது? ஷரத் கண்ணாடி வழியா அவங்கள பார்க்கறான். அவங்களோட முழு உருவமும் மாறிடுது. அவங்க 2 பேரும் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? ஷரத் வண்டியை ஓட்டிக்கிட்டே முன்னாடி பார்க்கறான். ரோட்ல தூரத்துல விக்ரமும் கன்னிகாவும் நிக்கிறாங்க. அவங்க கத்தி கத்தி உதவின்னு கேக்குறாங்க. கன்னிகா எதிரில நிக்க திடீர்னு கதவு கிட்ட வந்து ஓங்கி ஓங்கி கதவை அடிக்கிறான். விட்டுடுங்க, பின்னாடி போங்க. பின்னாடி எப்படி போக சொல்ற? அன்னைக்குதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இவ்வளோ பெரிய ஹைவே மேல யாருமே எங்களுக்கு உதவி செய்யல. ஆனா நாங்க என்ன துரோகம் பண்ணோம் உங்களுக்கு? ஆமா, ஆனா நாங்க உங்களுக்கு உதவி தானே செஞ்சோம். அப்போ பின்னாடி இருந்து கன்னிகா ராதிகாவோட கழுத்தை பிடிக்கிறான். உங்களை மாதிரி ஆளுங்க தான் அன்னைக்கு எங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு யாருமே உதவி செய்யல. என்ன விடு ஷரத், என்ன காப்பாத்துங்க. ஷரத் ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டினான். எதிர்க்க ஒரு திருப்பம் வந்துச்சு. ஷரத்தோ ராதிகாவும் அவங்கள காப்பாத்திக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா கன்னிகாவும் விக்ரமும் அவங்க கழுத்தை இறுக்கி அவங்கள கொன்னுட்டாங்க. என்ன கொல்லாத. எத்தனையோ நாள் கழிச்சு எங்களுக்கு நீங்க நல்லாதான் சிக்கிக்கிட்டீங்க. நான் உன்னை விட மாட்டேன். உன் ரத்தத்தை குடிச்சு மறுபடியும் நான் உயிரோட வருவேன். சரத்தும் ராதிகாவும் கொஞ்சம் கொஞ்சமா போராடி அங்கேயே இறந்து போனாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு கார் அந்த வழியா வந்துச்சு. 2 பேர் அவங்க கிட்ட லிஃப்ட் கேக்குறாங்க. இப்ப அங்க லிஃப்ட் கேக்குற அந்த 2 பேர் யாரா இருக்கும்? அது ராதிகாவும் ஷரத்தும் தான். இந்த கதை பிரிட்ஜுவோட கதை. பிரிட்ஜு ஒரு மீனவன். பிரிட்ஜு தினமும் அவனோட படகை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக நடுக்கடலுக்கு போவான். சூரியன் மறையறதுக்குள்ள திரும்பி கரைக்கு வருவான். ஆனா சில நாட்கள்ல திரும்பி வர நேரமும் ஆயிடும். என்னையா பிரிட்ஜு, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. என்ன சொல்றேன்ன, எத்தனை வாட்டி வலைய போட்டாலும் மீனே விழல. சாயந்தரம் தான் ஏதோ கொஞ்சம் மீன் கிடைச்சது. சரி விடுப்பா, எல்லாம் நல்லதே நடக்கும். சரி, என் கடனை எப்ப கொடுக்க போற? இந்த மாசத்துல பாதி, அடுத்த மாசத்துல பாதி கொடுத்துறேன். சரி சரி, மறந்துடாத. பிரிட்ஜு அங்கிருந்து கிளம்பினான். நேரா கடற்கரையை நோக்கி போயிட்டு இருந்தான். சாயந்தரம் ஆன உடனே இந்த மணல் இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. சரி, ஒரு வேலை பண்ணலாம், கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாம். பிரிட்ஜு அந்த இடத்துல இருந்த பாறையில உட்கார்ந்தான். அப்புறம் கடலோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சலங்க சத்தம் கேட்டுச்சு. இந்த சலங்க சத்தம் எங்கிருந்து கேக்குது? அவன் இடது பக்கமா பார்த்தான். ஆனா சலங்க சத்தம் வலது பக்கமா இருந்து வந்துச்சு. அப்புறம் வலது பக்கமா பார்த்தான். ஆனா சலங்க சத்தம் இடது பக்கமா வரா மாதிரி கேட்டுச்சு. யாருங்க இருக்கிறது? பயப்படாத, நான் தான். யார் நீ? என் பேரு பூனம். நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். இவ்வளவு ராத்திரி வேளையில நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதுதான் நானும் பண்றேன். என்ன? கடலோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஒல்லியா பயம் இல்லையா? நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். அப்படியா?
ஒருவேளை ஏதாவது பூதம் வந்ததுன்னா? அந்த பேய் என்ன பார்த்து பயந்து ஓடிடும். பிரிட்ஜுவும் பூனமும் இப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் சீக்கிரமா கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்க வந்துடுறேன். நான் கிளம்புறேன். சரி, மறுபடியும் எப்ப பாப்போம்? நீயே சொல்லு. நாளைக்கு பார்க்கலாமா? இங்கேயே. அப்ப கொஞ்சம் சீக்கிரமா வா. நான் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவேன். ஒருவேளை யாராவது என்ன பார்த்துட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அப்ப சரி, நான் உன்னை சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாக்குறேன். அப்ப சரி. பிரிட்ஜு அங்கிருந்து கிளம்பினான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல பூனமும் மறைஞ்சிட்டா. மறுநாள் எப்பவும் போல பிரிட்ஜு படகை எடுத்துக்கிட்டு கடலுக்கு போனான். இன்னைக்கு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் பூனம் பத்தியே நினைச்சுக்கிட்டே இருந்தான். பூனம் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. அவ கண்ணை பார்த்தே நான் விழுந்துட்டேன். ஒருவேளை பூனம் எனக்கு சொந்தமாயிட்டா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா முதல்ல அவளுக்கு கல்யாணம் ஆச்சோ இல்லையோ நாம எப்படி தெரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு நாள் முழுக்க பூனம் பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தான் பிரிட்ஜு. இன்னைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள பிரிட்ஜு கரைக்கு வந்துட்டான். இப்பவே பூனத்தை போய் நான் பாக்குறேன். பிரிட்ஜு அதே இடத்துக்கு வந்தான். அப்புறம் சூரியன் மறையறத பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த சூரியன் எப்ப அஸ்தமிப்பாரோ தெரியலையே. அந்த பூனம் எப்ப வரும்னு தெரியல. பிரிட்ஜுவோட பார்வை சூரியன் மேலேயே இருந்தது. இங்க சூரியன் மறைஞ்சது, அங்க பூனம் வந்தா. அவனுக்கு அவளோட சலங்க சத்தமும் கேட்டுச்சு. பிரிட்ஜு, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால வர முடியும்னு. போகட்டும், நீ மொத்தத்துல வந்துட்டல்ல. சரி சொல்லு, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? எவ்வளவு மீன் பிடிச்ச? இன்னைக்கு நாள் நல்லா தான் போச்சு. நிறைய மீன் பிடிச்சேன். அதனாலதான் இங்க சீக்கிரமா நான் வந்துட்டேன். ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல யார் யார் இருப்பாங்க? வேற யாரும் இல்ல, நானும் என் அம்மாவும் தான். உங்க அம்மா உன்னை சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில போக அனுமதிப்பாங்களா? அது என்னன்னா, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாம ஓடி வந்துருவேன். அப்படியா? அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. அது சரி, நீயே எங்க வீட்டாளுங்களை பத்தி கேக்குற? அது அது சும்மாவா? சும்மா. அது என்னன்னா, உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு. அது எதுக்கு? சரி, அதெல்லாம் விட்டுடு. அங்க பாரு, கடல்ல எவ்வளவு பெரிய அலை வந்திருக்குன்னு. இன்னைக்கு பூனமும் பிரிட்ஜுவும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் போயிட்டு வரேன்னு பிரிட்ஜு கிளம்பினான். மறுநாள் பிரிட்ஜு படகை ஓட்டிக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, பூனம் கூட என்னை இஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவ ஏன் என்னை பார்க்கறதுக்கு டெய்லி இங்க வருவா? இன்னைக்கு எப்படியாவது அவளை கேட்டுறேன். பிரிட்ஜு அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தான். சாயந்தரம் அவளோட வருகைக்காக அந்த பாறையில உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் எப்பவும் போல சூரியனும் மறைஞ்சது. இங்க பூனமும் வந்து நின்னான். சலங்கையோட சத்தமும் கேட்டுச்சு. இன்னைக்கு உன்னை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேனா? இல்ல இல்ல, என்ன ஆச்சு? இன்னைக்கு ரொம்ப யோசனையில மூழ்கி இருக்க. ஒண்ணு இல்ல, உன்னை கேட்கலான்ட்டு. கேளு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ம், ஒரு வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு தடை இருக்கு. அது மட்டும் இல்லனா நான் சந்தோஷமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன பிரச்சனை? நான் அம்மனோட நட்சத்திரத்துல பிறந்துட்டேன். அதனால ஒரு முனிவர் என்னோட சின்ன வயசுல என்னை வச்சு ஒரு பூஜை பண்ணாரு. அதுக்கப்புறம் சில மந்திர பொருட்களை ஒரு கலசத்துல வச்சு அந்த கலசத்தை அந்த கோவில்ல பாதுகாப்பா வச்சுட்டாரு. அந்த கலசம் அங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்காது. ஆனா இது அநியாயம் இல்ல. அந்த கலசத்துல இருக்கிற பொருட்களை தண்ணியில கரைச்சிட்டா நீ விரும்புற மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த கலசம் எந்த கோயில்ல இருக்கு? மலையில இருக்கிற அந்த கோவில்ல தான் இருக்கு. ஆனா அந்த கலசத்தை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நீ கவலைப்படாத, நான் அந்த கலசத்தை நான் எடுத்துட்டு வரேன். உன்னால முடியுமா? உன்னை அடையறதுக்கு நான் இது கூடவா செய்ய மாட்டேன். கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் அங்கேயே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜு வீட்டுக்கு போனான். பூனமும் மறைஞ்சிட்டா. மறுநாள் பிரிட்ஜு மலையில இருக்கிற அந்த கோவிலுக்கு போனான். அந்த இடத்துல அவன் அந்த கலசத்தை தேடினான். ஆனா அவனுக்கு அந்த கலசம் கிடைக்கவே இல்லை. அவன் சாயந்தரம் பாறையில காத்துக்கிட்டு இருந்தான்.
சூரியனும் மறைஞ்சது. சலங்க சத்தமும் கேட்டுச்சு. பிரிட்ஜு திரும்பி பார்த்தான். பூனம் வந்து நின்னா. அந்த கலசம் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அந்த கலசம் அந்த அம்மன் சிலை பின்னாடி தான் இருக்கு. என் கூட வா, நாம அந்த கலசத்தை கொண்டு வரலாம். இல்ல, நான் கோயிலுக்குள்ள வர முடியாது. நீ அந்த கலசத்தை எடுத்துட்டு வந்துரு. நாம 2 பேரும் கடல் கிட்ட போயிடலாம். சரி சரி. பிரிட்ஜு கோவிலுக்குள்ள போனா. அம்மன் சிலைக்கு பின்னாடி பார்த்தான். இதோ அந்த கலசம். அந்த கலசத்தை பிரிட்ஜு கையில எடுத்த உடனே காத்து வேகமா வீச ஆரம்பிச்சது. கோவில் மணியெல்லாம் தானாவே அடிக்க தொடங்குச்சு. பெரிய மழை வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாமா? அவன் அந்த கலசத்தோட கோவிலுக்கு வெளியில வந்தான். அந்த இடத்துல பூனம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அந்த கலசத்தை பார்த்ததும் பூனமுக்கு ஒரே சந்தோஷம். சரி வா, சீக்கிரமா போலாம். பூனமும் பிரிட்ஜுவும் அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க. கடலை நோக்கி போனாங்க. பூனம் வேகமா நடந்தான். ஆனா மொல்லமா ஓடு, என்னால அவ்வளவு வேகமா ஓட முடியாது. சீக்கிரமா வா. அந்த முனிவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம 2 பேருக்கும் எப்பவுமே கல்யாணம் நடக்காது. இத கேட்டதும் பிரிட்ஜு பூனம் பின்னாடி வேகமா ஓடினான். 2 பேரும் கடல் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. பிரிட்ஜுக்கு பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. இப்ப என்ன பண்ணணும்? இந்த சிகப்பு துணியை தர, அதுக்குள்ள இருக்கிற பொருட்களை கடல்ல கரைச்சிடு. சரி. பிரிட்ஜு அந்த சிகப்பு துணியை திறந்த உடனே மின்னல் வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. சீக்கிரமா அது தண்ணியில கர, மழை வர மாதிரி இருக்கு. பிரிட்ஜு அதை தண்ணியில கொட்ட ஆரம்பிச்சான். அது உள்ள இருந்து சாம்பல் கொட்டுச்சு. இது சாம்பல் மாதிரி இருக்கே. ஆமா, அந்த கலசத்தை உடனே தூக்கி போடு. அந்த கலசம் தண்ணியில மொத்தமா முழுகின உடனே பூனம் ஒரு பயங்கரமான பேயா மாறினா. இல்ல இல்ல, இது உண்மை இல்ல. வேணாம் 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 வேணாம். நான் தான் உன்னோட பூனம். வேணாம் வேணாம் வேணாம். நீ எனக்கு விடுதலை கொடுத்த, ஆனா எனக்கே நீ இரையா மாறிட்ட. வேணாம் வேணாம். அந்த பேய் பிரிட்ஜுவை பிடிச்சது. அதோட கூர்மையான பற்களால பிரிட்ஜுவோட குரல் வளைய கடிச்சுது. பிரிட்ஜு தன்னோட அறியாமனால அந்த சலங்க பேய்க்கு உதவி செஞ்சான். ஆனா அந்த பேய் அதை பொருட்படுத்தாம அவரையே கொன்னுடுச்சு. அப்புறம் அந்த பேய் சலங்க சத்தத்தோட கிராமத்தை நோக்கி நடந்துச்சு.